யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் இப்பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்ற பாரதியின் வரிகளோடு அந்த தமிழ் இன்பத் தமிழ் உங்களையும் என்னையும் இன்னைக்கு வேதாரண்யத்துல கூட்டியிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் இடும்பானம் கார்த்தி அவர்களும் தான். பேரன்புமிக்க அண்ணன்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், டெல்டாலேயே குறிப்பா சோழ மண்டலத்திலேயே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரும்பெரும் வேட்பாளர் அப்படின்னா அது வந்து எங்க அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் தான். ஏற்கனவே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு மாமன் ஹுமாயூன் அவர்கள் கூட பல இடங்கள்ல குறிப்பிட்டாங்க. எவ்வளவு அறிவியல் அரசியல் எல்லா என்ன சொல்றது ஆழமான புரிதலையும் கொண்ட ஒரு நபர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். அதனால அண்ணனுக்கு முன்னாடி பேசும்போது நான்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி மாமா ஹுமாயூன் அவர்களும் எல்லாவற்றையும் உங்களுக்கு வந்து எடுத்துரைத்துட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் போட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மதவாத பாஜகவும் மோசடி திமுகவும். நம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே மதவாதம் தான். இவங்க வந்து ராமராஜ்யம் அமைக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த ராமராஜ்யம் அமைக்கணும்னு சொன்ன காங்கிரஸோட இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறது தான் திமுக. அவர்களுடைய கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன கட்சி தான் திமுக. அதனால ரெண்டு பேருமே மதவாத கட்சிகள் தான். இன்னைக்கு பாஜக உள்ள வந்துரும், அதனால நீங்க வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. நீங்க போய் சற்று ஆராய்ந்து பார்த்தாலே, மாமன் சொன்னது போல நம்மளுடைய நவிமொழிக்கு ஏற்ப பாண்டர் பண்ணணும், கொஞ்சம் தேடணும். தேடினாலே தெரியும் எவ்வளவு தூரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு துரோக அரசியலை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஐயன் வள்ளுவன் சொன்ன குரல் தான், குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு குறிப்பறிந்து சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவன் தான் இந்த நாட்டுக்கு தேவை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? உண்மையாகவே இந்த மக்களுக்கான ஆட்சி தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? வெறும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்தமாகவே இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சி நடக்கல. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதற்கு முன்பு இருந்தவர்களும் சரி நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் சரி முழுக்க முழுக்க இங்க விளம்பர அரசியல், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிற பேர்ல அரசியல் செய்கிறார்கள். பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னா அதற்கு இவங்க என்ன சொல்றாங்க? பாஜக உள்ள வந்துரும், இந்த மண்ணுல பாஜகவுடைய தோற்றமோ இந்த மண்ணுல பாஜகவுடைய வீரியமோ பெருசா இருந்ததே கிடையாது. இப்ப மார்க்கெட்டிங் படிச்சீங்கன்னா, MBA படிச்சீங்கன்னா, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி மார்க்கெட் பண்ணணும். ஒரு பேனாவை விற்கணும் அப்படின்னா முதல்ல அந்த எதிர்த்தரப்பு கிட்ட அந்த பேனா இருக்க கூடாது. அந்த பேனா இல்லாம இருந்தாதான் அவங்க கிட்ட அந்த டிமாண்டை நீங்க முன்னாடி வைக்க முடியும். அதுக்கான தேவையை ஏற்படுத்தணும் முதல்ல. அப்போ இந்த மண்ணில பாஜக என்கின்ற ஒரு சக்தி கொஞ்சம் கூட இல்லாத போது பாஜக வந்தா இன்னைக்கு என்னெல்லாம் தீங்கு வந்துருங்கிற ஒரு அச்சுறுத்தலின் பேர்லயே நம்மை அடக்கி ஒடுக்கி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக. 70 ஆண்டு கால அரசியலை பட்டியலிட்டு மாமன் ஹுமாயூன் அவர்கள் ரொம்ப சுருக்கமாக அழகாக பேசினார். அதே போன்று அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்களும் பாஜகவின் பி டீம் யார் அப்படிங்கறத முழுமையாக எழுதியிருக்கிறாங்க. அதை ஒவ்வொன்னாக பேசணும் அப்படின்னா கட்டாயம் நேரம் பொருந்தாது. நான் சொல்றது ஒரு சில விஷயங்கள் தான். இந்த பாஜக முதலில் தமிழ்நாட்டு மண்ணில வரணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது யார் என்றால் திமுக. முதல்ல இந்த தமிழ்நாட்டு மண்ணில அவர்களுக்கு 4 இடங்கள்ல வாய்ப்பை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியதற்கு முழு காரணமும் பொறுப்பும் இந்த திமுகவை தான் சேரும். அவர்களுக்கு அவர்கள் தான் வாய்ப்பை அளித்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஐயோ பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்தா இந்த மண்ணில எல்லாரும் அழிஞ்சிருவோங்கிறாங்க. அவர்கள் வரும்போது குறைந்தபட்ச அந்த ஒத்துழைப்போடத்தான் நாங்க அவங்களோட கூட்டணி வச்சோம் 99ன்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? ராமராஜ்யம் அமைக்க, ராமர் கோவில் கட்ட மாட்டோம்,
ஆர்டிகிள் 370 நீக்குவோம், காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்குவோம்னு சொன்ன பாஜகவுக்கு இல்ல அதை நீக்க கூடாதுன்ற ஒரு ஒப்பந்தத்தோட நாங்க உங்களோட கூட்டணி வைக்கிறோம் சொன்னாங்க. அதே போன்று பொது சிவில் சட்டம், பொது உரிமையியல் சட்டத்தை கொண்டு வர மாட்டோம்ங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிந்துணர்வோட தான் இவர்கள் இந்த பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லி திமுக சொல்லுச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன கொடுமை அப்படின்னா, அந்த ராமர் கோயிலை கட்டி எழுப்பியாச்சு, அதற்கு செங்கல் எடுத்து கொடுத்தவரே நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள் தான். அப்ப இவர்கள் என்ன மாதிரி அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கறத புரியாதவர்களும் இல்ல, நாளுக்கு நாள் பார்க்காதவர்களும் இல்ல. சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, என் வீட்டு கூரை எரியல அப்படிங்கறனால கடந்து போவேன்னா அதை விட ஒரு துரோகம் இந்த மண்ணுக்கு செய்ய முடியாது. உலகம் முழுக்க மொழி வழியாகத்தான் தேசிய இனங்கள் பிறந்திருக்கு. ஆக நாம் மொழி வழியாகத்தான் இந்த மண்ணுல உரிமைக்காக போராடி நிக்க முடியும். நபிகள் நாயகம் நமக்கு முன்னாடி அரேபிய நாட்டுல மண்ணின் விடுதலைக்காக போராடினாங்க. இந்த மண்ணுல நம்மளுடைய விடுதலைக்காக போராடணும்னா மொழியை முன்வைத்துத்தான் நம்மளால போராட முடியும். ஆனால் இன்னைக்கு நாம சிறுபான்மையினர் என்று உளவியல் ரீதியாக சிறுமைப்படுத்தி வைத்துக் கொண்டு நமக்கான பாதுகாவலர்களே இவர்கள் தான் என்று ஒரு அரசியலை செய்வார்கள் என்றால் இதை விட ஒரு கொடுங்கோன்மை இருக்குமா? நீங்க நினைச்சு பாருங்க. முதல்ல இந்த பாபர் மசூதி இடிப்பின் போதெல்லாம் பெரிய தாக்கம் தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. முதல்ல இங்க பெரிய கலவரமான கோயம்புத்தூர் கலவரத்துல தான் இங்க மக்களுக்கு ஒரு பெரிய அசாதாரண சூழல் ஏற்பட்டுச்சு. இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள் என்றும் மாமன் சொன்னது போல அன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார் பார்லிமெண்ட்ல. அப்படி இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு பயங்கரவாதிகள், அவங்க சமூகத்தில் இருக்கிறது ஒரு அச்ச சூழல்லையே நம்ம எல்லாம் இருக்கணுங்கிற பயத்தை உருவாக்கியதற்கான முழு முதற் காரணம் திமுகவினுடைய ஆட்சி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோயம்புத்தூர் கலவரத்துல யாருக்கும் மோதல் அப்படிங்கிறது தெரியும். அந்தோணி செல்வராஜ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவரை இஸ்லாமியர்கள் கொலை செய்துட்டாங்க. ஆனால் இஸ்லாமியருக்கும் இந்துவுக்கும் தான் அங்க பிரச்சனைன்னு சொல்லி மொத்தமாக அங்க ஒரு கலவரத்தை தூண்டியது. அந்த ரூமரை வேடிக்கை பார்த்து வரவேற்று கைகொட்டி சிரிச்சு அதை வளர்த்து பெரிய பூதாகரமாக்கியதற்கு முழு முதற் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். இந்த அரசு பண்ண வேலைக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்க? நாங்க வந்தா கோயம்புத்தூர் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம், அவர்கள் சிறைக்குள்ள போவதற்கு யார் காரணமாக இருந்தாங்க? இவர்கள் தான் காரணமா இருந்தாங்க. உண்மையாக அன்னைக்கு யாருடைய ஆட்சி நடந்தது? கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி நடந்தது. அவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு அந்த பிரச்சனையை கைதோட வழக்கோட முடித்திருக்க முடியும். ஆனால் அங்க அவ்வளவு பெரிய குண்டு வெடிப்பும் அவ்வளவு இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்பட்டுச்சு. 700 கோடிக்கும் மேற்பட்ட பொருளாதாரம் சூறையாடப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கும் அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம நிக்கிறோம். யார் பின்னாடி? திமுகவுக்கு பின்னாடி. நடுவுல இடைத்தேர்தல் நடந்துச்சு, எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா செஞ்சாங்க. ஒரு இஸ்லாமியர் வீட்டுல கேட்டாங்க, எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதற்கு அந்த பட்டுவாடை செய்யக்கூடிய அந்த பொறுப்பாளர் சொல்றாராம், உங்களுக்குலாம் வேண்டாமா, ஏன்னா உங்க ஓட்டெல்லாம் எப்பவுமே ஃப்ரீ தான், எப்படியும் நீங்க எங்களுக்கு தானே போட போறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படி இன்னைக்கு இஸ்லாமியர்களை எவ்வளவு துச்சமா எவ்வளவு கேவலமா, உங்களோட ஓட்டுக்கு நாங்க பணம் கூட கொடுக்க தேவையில்ல, மொத்தமாக நீங்கள் எங்களுக்கு தான் போடுவீங்கிற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை எப்போது இவர்களுக்கு வருகிறது என்றால் நாம விழிப்பற்ற சமூகமாக உறங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான். நம்மளுடைய வாக்கு எப்படி பிறரையும் பாதிக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இன்னைக்கு அவர்களுக்கு வெண்சாமரம் வீச மாட்டீங்க. அப்படியே உலாமாக்களும் அப்படியே இமாம்களும் அப்படியே கிறிஸ்தவ பாதிரியார்களும் சொல்வதை அப்படியே செய்ய மாட்டீங்க. நபி என்ன சொல்றாரு? ஐயா பெரியார் வேணா இப்ப சொல்லிருக்கலாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்துங்க, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க, மார்க்கமே உங்களுடைய மனசாட்சியை முன்வைத்து நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது. ஆனால் அந்த மனசாட்சி எங்க போகுது? இன்னைக்கு அந்த மனசாட்சியை வைத்து யாருமே நடந்து கொள்றது இல்லையே. அரசியல்வாதிகள் அரியணைக்கு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் அவர்களுடைய முதன்மையான வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எங்க அறிவு போச்சு?
இவர்கள் கண்மூடித்தனமாக வெறும் பணத்தை வைத்து கொள்கை எல்லாம் இன்னைக்கு காத்துல எங்கேயோ பறந்துருச்சு. சமூக நீதி, பெண்ணியம், சமத்துவம், சமதர்மம் எது ஒண்ணுமே அவர்களுடைய நிலைப்பாட்டுல இன்னைக்கு தவறியாச்சு. இன்னைக்கு முழுக்க முழுக்க காசு பணம் தான். அவர்களுக்கு பொறுப்பு இருந்தா போதும், பதவி இருந்தா போதும். அன்னைக்கு அண்ணா சொன்னாரு, பதவி என்பது என் தோளில் போட்டிருக்கக்கூடிய துண்டு மாதிரி, கொள்கை என்பது என்னோட இடுப்புல கட்டி இருக்கிற வேட்டி மாதிரின்னு. ஆனா இன்னைக்கு அந்த துண்டுக்காக வேட்டியையே பறக்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. இன்னைக்கு என்ன அவர்கள் புது வேடம் தரிச்சிருக்காங்க அப்படின்னா பாஜகவின் பாதுகாவலர்கள். பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வராம இருக்கணும்னா இஸ்லாமியர்களுக்கான பாதுகாவலர்கள் நாங்க தான். ஒட்டுமொத்தமா இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்கு மட்டும்தான் அவர்களை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற செய்கிறது என்ற புரிதலை நாம இன்னைக்கும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றுதான் நம்ம சொல்றோம். சமூக நீதி என்று அவை பாடுகிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடிங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய சாதி என்ன சாதி? மேற்சாதி கீழ்சாதி இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க சொல்லக்கூடிய அந்த சாதி கிடையாது. கொடுக்கிறவங்க உயர் சாதி, எனக்குன்னு பதுக்கி வச்சுக்கிறவங்க தாழ்ந்த சாதின்னு அவை பெரும்பாட்டி அன்னைக்கு போதிச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு சமூகத்துல சமூக அவலங்கள் நடக்குது. இன்னைக்கும் மாணவர்கள் கொலை பண்ணிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, கத்தி வச்சு கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் இவர்கள் சமூக நீதியை காத்த லட்சணமான்னு கேட்கறதுக்கு ஒருவருக்கும் துணிவில்லை. யாருமே முன்னாடி நின்னு கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே பயந்துருக்கோம். ஏன்னா இவங்களை எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா பாஜக உள்ள வந்துரும். உண்மையாக சொல்ல போனா தாய்மாமன் சீமான் அவர்கள் எத்தனையோ முறை இதை சொல்லிட்டாங்க. அண்மையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தேசப்பற்றை தூண்டுறாங்களாம். இவங்க தேசத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்களாம். முதல்ல யாரு வெளியில இருந்து உள்ள வந்தா அந்த அந்நியன் யாரு, இதை எதோ ஒண்ணுமே ஆய்வு பண்ணல. இதற்கான தடுப்பாக இவர்கள் எந்த இடத்துலயுமே நிக்கல. ஆனால் இவர்கள் தான் சிறப்பாக செயல்பட்டது போல வெளிநாடுகள் எல்லாவற்றிற்கும் போய் சொல்றாங்க, நாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றி அடைஞ்சிட்டோம்னு. அதற்கு பிரதிநிதியாக போவது யாருன்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் முதல் ஆளா போறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக தான் அதை ஆதரித்து ஒரு மிகப்பெரிய பேரணியே போகுது. வேற எந்த மாநிலமும் செய்யல. ஆனால் இவர்கள் தான் பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் நம்ப வேண்டும். இவர்களை மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கட்சியை யார் ஒருவருமே பார்த்திருக்க முடியாது இந்த மண்ணில அப்படிங்கிறது தான் உண்மை. எத்தனையோ சம்பவங்கள் இந்த மண்ணுல இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டா நடந்திருக்கு. ஏன் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், இந்த நம்ம இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிச்சு எடுத்த படம். இங்க யாருமே அதை பத்தி பேசல. தாய்மாமன் சீமான் அவர்கள் அதற்காக நின்னாங்க. இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சு எடுக்கக்கூடிய படத்தை எந்த இடத்திலும் ஓட விட மாட்டோம் என்று சொல்லி நின்றார். அதற்கு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வடநாட்டுல சொல்றான், ஏக் இண்டிவிஜுவல் இன்சான் அந்த இடத்துல ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னு வடநாட்டுல அந்த ப்ரொடியூசர் பேசுகிறான். அப்படின்னா உண்மையாகவே இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கான அரணாக தாய்மாமன் சீமான் அவர்கள் மட்டும்தான் நிற்கிறார் என்பதை உணர தவறக்கூடிய சமூகமாக நாம் இருக்கக்கூடாது. பிபிசி ஆவணப்படம். இன்னைக்கு இதே திமுக அரசு தன்னை இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு, பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசு, பாஜகவின் இனப்படுகொலையை தோலுரித்து காட்டிய அந்த பிபிசி ஆவணப்படத்தை யாரையுமே பார்க்க விடல. கைது பண்ணி சிறைப்படுத்துச்சு, பொதுவெளியில பார்க்க அனுமதிக்கல. ஆனால் அதை தடுத்து அதை மொழிபெயர்த்து எல்லோருக்கும் வெளிச்சமிட்டு காட்டியது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் தாய்மாமன் சீமான் அவர்கள். இந்த துணிவு யாருக்குமே வரல. அன்னைக்கு நுபூர் சர்மான்னு வட மாநிலத்துல பாஜகவின் பிரதிநிதி நபிகள் நாயகத்தை பத்தி கொச்சையா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே முதலாள துடிச்சது தாய்மாமன் சீமான் அவர்கள். அதற்காக அறிக்கை விட்டு இருக்கிறார். ஹிஜாப் பிரச்சனை கர்நாடகாலனாலும் நான் தான் பேசுவேன்னு முதலாள வாய் திறந்து பேசியது தாய்மாமன் சீமான் அவர்கள். ருவாண்டாலயா, போஸ்னியாலயா, துஃபூர்லயா, மியான்மர்லயா எந்த இடத்துல ஈழமா எந்த இடத்துல என்னுடைய இன மக்களுக்கு பிரச்சனைனாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பது தாய்மாமன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எது ஒன்றுமே நாம உணர தவறும் அப்படின்னா இத பத்தி கவலை இல்லை. எனக்கே 1000 சுமை இருக்கு. என்னுடைய வீட்டு பில், அதாவது கரண்ட் பில்லை நான் எப்படி கட்டுவேன், வீட்டு வாடகை எப்படி செலுத்துவேன்,
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், அடுத்த இஎம்ஐ நான் எப்படி கட்டுவேன், இந்த மாசத்தை நான் எப்படி ஓட்டுவேங்கிற சுமை நமக்கு 1000 இருக்கு. இந்த சுமைகளுக்கு காரணமாக இருப்பது யாரு? இதே திமுகவினுடைய ஆட்சி. ஆனா இந்த திமுக ஆட்சி திருப்பி திருப்பி வருவதற்கு நம்ம எல்லா உதவியும் செய்வோம். இப்பவே 10 லட்சம் கோடி கடன், அதற்கு ஒரு ஆண்டுக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறாங்க. வட்டி கட்டுறது ஓகே, அவங்களுக்கு நம்மளுடைய பணம் தான். மீண்டும் மீண்டும் நமக்கு தான் அந்த வரிகள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து சேருது. அந்த சுமையை பத்தி யாருக்கும் பெரிய அளவுல கவலை இருப்பது போல தெரியல. திருப்பியும் இவர்களே ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுமை நமக்கு தானே மீண்டும் மீண்டும் வரும். ஏன் அந்த பொது சிந்தனை நமக்கு இல்ல அப்படின்னா, உண்மையாக எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறதா இல்ல என்னோட சுமையே பெருசுன்னு நினைக்கிறதான்னு எனக்கு தெரியல. அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் நடுநிலையாக இருந்து, நடுநிலை ஒன்று இல்லை என்றாலும் இன்னைக்கு இந்த மண்ணுல உளமாற, ஒப்புக்கு இல்லாம உளமாற மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, இந்த மானம் காக்க, இது எங்களோட கடமை, எங்களோட உரிமை, எங்களோட கனவு, இது எங்களுடைய தேசம் என்று இந்த மண்ணுல பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தமிழ் வாழணும், தமிழர் ஆளணும், இந்த சூழல் காக்கப்படணும், பெண்கள் மேம்படணும், எல்லா விதத்திலும் இந்த மண்ணுக்காக குரல் கொடுப்பது தாய்மாமன் சீமான் அவர்கள் மட்டும்தான். குரான்ல நமக்கு இல்லையா? எத்தனை இடங்கள்ல இருக்கு. சூரா பக்ரா என்கின்ற ஒரு அத்தியாயம் முழுக்க மாடுகளை பற்றி தான் இருக்கிறது. மாடுகளின் மாநாடு பேசுறாரு, மரங்களுக்காக பேசுறாருன்னு எள்ளி நகையாடக்கூடியவர்களுக்கு தெரியாதா? அவர்களில் அந்த அத்துணை செல்வங்களும் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே இன்டர்டிபெண்டா இருக்கோம், இன்டர்டிபெண்டா இந்த மண்ணில் வாழ்றோம். அந்த உயிரினங்கள் எல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஆனால் அவர்களுக்காக, அந்த மேய்ச்சல் நிலத்தின் உரிமைக்காக நம்ம போராடுறோம்னா அதையும் விமர்சிக்கிறது, அவருடைய சாதியை சொல்லி விமர்சிக்கிறது, அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்காகத்தான், அந்த வாக்குகளை பறிப்பதற்காகத்தான் செய்கிறார் என்று விமர்சிப்பது. இது விமர்சனம் இல்ல, கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது. உளமாற ஒருத்தவன் நிக்கிறான், சரி இங்க மரம் ஏறிட்டார்னு விமர்சிக்க கூடியவர்கள் வியட்நாம்லயோ மலேசியாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு நாட்டிலோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்திலயோ மரம் ஏறி கல்லிறக்குறாங்களே, அதற்கு என்ன சொல்லுவீங்க? அதற்கு அவங்களுடைய சாதியை சுமத்துவீர்களா? ஏதாவது ஒரு அவதூறு பேசணும். மாமன் ஹுமாயூன் அவர்கள் சொன்னது போல முழுக்க முழுக்க நெகட்டிவ் ப்ராபகேண்டா, முழுக்க முழுக்க ஒரு தவறான பரப்புரையை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது வைத்திருக்கிறீர்கள். அவர் சொல்லக்கூடிய 1000 கருத்துகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கருத்து எடுத்து இதுவரைக்கும் ஊடகங்கள் ஏதாவது விவாதிச்சிருக்குமா? ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை குறித்து பேசிருக்குமா? இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் மரங்களின் மாநாடு போட போறேன்னு சொல்லிட்டு 1000 முறை அந்த தளத்துக்கு போய் அந்த தளம் சரியா இருக்குமா, சஃபகேட்டிங்கா இருக்காதா, எல்லாருக்கும் போதுமான காத்து வருமா, சரியான பகுதியா நிலப்பரப்பு இருக்கா, மேடை சரியா அமைக்க முடியுமா, ஒளி அமைப்பெல்லாம் சரியா அமைக்க முடியுமா, எல்லாருக்கும் தண்ணீர் விநியோகம் பண்ண முடியுமான்னு ஒரு தலைவரே அங்க சென்று மீண்டும் மீண்டும் பார்க்கிறார் என்றால் அது தலைமைத்துவ பண்பு. நபிகள் என்ன சொல்றாங்க? கரேஜ், துணிவு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், மத்தவங்களுக்கு எம்பத்தைஸ் பண்ணணும், எம்பத்தட்டிக்கா இருக்கணும், இரக்கம் காட்டணும். அதே போன்று நேர்மையாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும். பிரச்சனை வந்துட்டா புறமுதுகிட்டு பின்னாடி ஓடி போறது இல்ல. இதுதான் சிறந்த தலைமை பண்பு. எந்த இடங்களிலும் தாய்மாமன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் எங்க கட்சியில அசம்பாவிதம் ஒண்ணு நடந்ததே கிடையாது. நாம் தமிழர் கட்சி 2023 தமிழ்நாடு நாள் என்கின்ற ஒரு கூட்டத்தை செய்தோம், இந்தி எதிர்ப்பு பேரணியை செய்தோம். பெரிய கூட்டம், அது பல லட்சம் பேர் வந்திருந்தாங்க, ஒன்று கூடினாங்க. ஒவ்வொரு பாசுரைக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. முதல்ல கிரவுட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கத்துட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பிச்சாச்சு. அதற்கு பிறகுதான் இளைஞர் பாசுரைக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது. அவ்வளவு பெரும் மழை, அது குண்டும் குழியுமான சாலை, யாருமே அங்க நடந்து போக முடியாத குறுகிய பாதை இருந்தாலும் ஒரு சச்சரவு, ஒரு சலம்பல், எது ஒன்றும் இல்லாமல் நேர்த்தியாக அந்த கூட்டத்தை முடித்து காட்ட முடியுதுன்னா அதற்கு காரணம் எங்களுடைய தலைமை. அதுதான் காரணம். இன்னைக்கு நமக்கு தெரியும், பக்கத்துல இன்னைக்கு சகோதரர் விஜயோடைய கூட்டத்துல கரூர்ல 10,000க்கும் மேற்பட்ட செருப்புகள் சிதறி கிடந்ததுன்னு ஐயா பாலாஜி அவர்கள் கூட பேசினாரு. ஒரு காலி தண்ணி பாட்டில் கூட அங்க இல்லைன்னு சொன்னாரு. ஒரு தண்ணி கூட வைக்க மாட்டேன். இன்னைக்கு எவ்வளவு வீடியோ எவிடன்சஸ் வருது.
எவ்வளவு காணொளி ஆதாரங்கள் நமக்கு முன்னாடி வருது. ஆனா இன்னும் வரைக்கும் ஒரு பொறுப்பு எடுக்க மாட்டேன், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல, நான் அந்த பிரச்சனைக்கு பொறுப்பெடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த உணர்வை என்னன்னு சொல்வீங்க? தமிழ் தேசியம் என்னுடைய ஒரு கண் என்று சொன்னாரே விஜய், தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு தெரியுமா? தமிழ் தேசியம் என்றால் 2 முக்கிய கூறுகளை உள்ளடக்கியது. அதில் முக்கியமான ஒன்று அறம். அறம் என்பது மனிதநேய பண்பு. மனிதாபிமானமே இல்லாத ஒருவர் நீங்கள் தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணுன்னு சொல்லுவீங்களா? தமிழ் தேசியத்துக்கே அது இழுக்கு இல்லையா? 41 உயிர்கள் போச்சு. இன்னைக்கும் அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய மரண அழுகை சத்தம் காதுல கேக்குது, நெஞ்சை பிளக்குது. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாயிட்டு சொந்த கட்சிக்காரங்களையும் அங்க பலியாடாக்கியாச்சு. மாவட்ட செயலாளர் தான் இந்த பொறுப்பெல்லாம் எடுக்கணும், நாங்க அந்த இடத்திலே இல்லைங்கிற அளவுக்கு கேட்டு சொல்லிட்டாங்க. நீதிமன்றமும் காரி துப்பிருச்சு இது மேன் மேட் டிசாஸ்டர் என்று. ஆனாலும் இவர்களுக்கு ஒண்ணுமே இல்ல, மனிதாபிமானம் இல்ல, மனுஷங்களாவா இவங்க அப்படிங்கறதே நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரலன்னு யாராவது கேட்டோமா? வெறும் இந்த பொலிட்டிக்கல் கிரேஸ் என்ற ஒரே காரணத்துக்காக திமுக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கு. 70 ஆண்டு கால கட்சி, முதல் பிராந்திய கட்சி இந்த மண்ணுல. நேர்மையாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன சிக்கல் உங்களுக்கு? நீ பண்ணது தப்பு, அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும்னு சொல்லி விஜய் மீதும் அங்க இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் மீதும் நிர்மல்குமார் மீதும் ஏன் வழக்கு போட்டு கைது பண்ணல? ஏன்னா எங்க பொலிட்டிக்கல் கிரேஸ் அவங்களுக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிளவுட் இருக்கு, ஏற்கனவே பின்புலம் இருக்கு, அரசியல் பின்புலம் நல்லாவே இருக்கு. எல்லா கட்சியோடும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. காரணம் பணம். பணம் இருந்தால் போதும் என்ற அரசியல் செய்பவர்களுக்கு தக்க பாடம் எடுக்க வேண்டியது இந்த தமிழ் சமூகம் எடுக்க வேண்டும். திரையில பார்க்கிற உலகம் முழுக்க திரையில பார்ப்பவன நடிகன் என்று தான் சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் தலைவனே வா என்று சொல்றோம். இந்த நிலை மாற வேண்டும். ஒவ்வொருவரும் விழிப்புற்ற சமூகமாக மாறணும். உண்மையாக ஒரு விதத்துல நாம விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, இவ்வளவு மக்கள் விழிப்புணர்வு அற்று இருக்கிறாங்களா? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு அவங்க ஹேஷ்டேக் போடும்போது மனம் கொந்தளிக்குது. கண் கூட நமக்கு தெரியுது. கீழே இருந்து மக்கள் செருப்படுத்து வீசுறாங்கன்னா காரணம் என்ன? இத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க, நீ பாட்டுல பேசிட்டு இருக்கிய மனசாட்சி இல்லாமன்னு. ஆனால் கொஞ்சம் கூட, அதாவது நெருப்பு வந்து சுற்றுச்சுன்னா ஐயோ அது சுடுதுன்னு நம்ம கையை எடுப்போம். அந்த மாதிரி நமக்கு பார்க்கும் போதே தெரியுது அந்த கூட்டம் எவ்வளவு மோசமான ரெஸ்ட்லெஸ் நிலையில இருந்ததுன்னு. ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல் ஆதவர்ஜுனா சொல்வது வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அப்படின்னா அவர் என்ன ரோபோவா இல்ல அரசியல் கட்சி தலைவரா? என்ன சொன்னாலும் செய்வார் அப்படின்னா நாளைக்கு திமுக கூடயும் பாஜக கூடயும் தான் கூட்டணி வைப்பார். இதை நம்பிக்கிட்டு ஒரு தற்கொலை கூட்டம் பின்னாடி செல்லணுமாங்கிறத சிந்திக்க வேண்டாமா? நாம இப்படி எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எந்த ஒரு ஆய்வும் இல்லாம பின்னாடி செல்வோம்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு, சீர்திருத்துவதற்கு இன்னொரு 100 ஆண்டுகள் கிடைத்தாலும் முடியாது. ஏற்கனவே எக்கானமி அப்படிதான் இருக்கு, பொருளாதார ரீதியாக இந்தியா அப்படித்தான் இருக்கு. அமர்த்தியா சென் எப்போதோ சொல்லிட்டு போயிட்டாரு, தமிழ்நாடு தனித்து இருந்தா, கேரளா தனித்து இருந்தா தனி வல்லரசாக இருந்துக்கும். ஆனா இந்த இந்தியாவோட சேரும் போது ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இக்கானமியே இவ்வளவு பொருளாதார ரீதியாகவே நம்மளுடைய நாடு இவ்வளவு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் கூட்டம் இருந்தோம் அப்படின்னா என்ன கல்வியில் சிறந்திருக்கோம், நம்ம என்ன விழிப்புற்ற சமூகமாக மாறி இருக்கிறோம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல. ஆகையால் நம்மளுடைய சொந்தங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ற வேண்டிய தேவை இருக்கு. ஒவ்வொருத்தரும் 1 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்று சும்மா வெற்று வார்த்தையாக சொல்லல. இங்க உளப்பூர்வமான ஒரு அரசியலை நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். சாதியையும் சாமியையும் வைத்து அரசியல் செய்யவில்லை. உண்மையாகவே எல்லோருக்குமான ஒரு அரசியலை செய்துட்டு இருக்கோம். நீங்க வேணா போய் செய்திகளையும் ஊடகங்களையும் நாம் தமிழர் கட்சி வெப்சைட்ல வேணாலும் பார்த்துக்கோங்க. எங்க அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளுக்காக கூட நின்ற ஒரு பெருமகன் யாராகவுமே இருக்க முடியாது. எத்தனையோ நமக்கு முன்னாடி
இருந்த வீரர்கள், இந்த விடுதலைக்காக மாண்ட உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தலைமை தாங்கல. நாம யாருடைய தலைமை கீழே இயங்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைமை கீழே நாம நேர்மையான ஒரு அரசியலை இங்க செய்யணும் அப்படின்னா ஒரு சரியான மகனை தேர்வு செய்யணும். ஒவ்வொன்றுமே நெல்மணிகள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெல் தான் எங்களுடைய அன்பு அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். உங்களுக்கு எல்லா ஊடகத்திலையும் போய் உட்கார்ந்துருவாரு, டிபேட் பண்ணுவாரு. அவரை மாதிரியான ஒரு தர்க்கத்தை வேற யாராலையுமே செய்ய முடியாது. எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிருவாங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா அது சரியான வாதம் தானேன்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியும். ஆமால அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தர்க்கம் நான் இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் என்றுதான் சொல்லுவேன். அவர் எனக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம். எனக்கு எப்போதும் ஊக்கமளிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்களுக்கு தாய்மாமன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு, இந்த வேதாரண்யத்துக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நீங்க தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை மாதிரி ஒரு நேர்மையான வேட்பாளர் வேறு யார் இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. எல்லாருமே காசுக்காக, இந்த பதவிக்காக நிப்பாங்களே தவிர்த்து இந்த மண்ணுக்காக இறுதி வரைக்கும் குரல் கொடுத்து சாகணும் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறார்னா அது அவராகத்தான் இருக்கும். கட்டாயம் அவரை பார்த்து அவருக்காக உங்களுடைய வாக்குகளை இந்த தாய்மாமன் சீமானவர்களுடைய முகமே சின்னமாக இருக்கக்கூடிய, எங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய இந்த சின்னம் உழவனுக்கு, இந்த விவசாய சின்னத்துக்கு எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் 3 பேரை வாக்கு செலுத்த வைக்க வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.